ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நாளை துபாயில் நடைபெற போகிறது. இரண்டாவது போட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க சேஃபான ஒரு ஜூனுக்கு போக போகிறாங்க. மேபி இந்திய அணி வெற்றி பெற்றால் டேரெக்டாக செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டுருவாங்க. பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் டூ ஆர் டை 3 டீமுக்குமே ஒரு போராட்டமாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருந்துமே நியூசிலாண்டு ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நியூசிலாண்டு ஒரு போட்டி, இந்தியா ஒரு போட்டி, பாகிஸ்தான் ஒரு போட்டி அப்படின்ற போது கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். ஒருவேளை நியூசிலாந்து இந்தியா மேட்ச் தான் யாரு உள்ள போக போறாங்க, யாரு வெளியே போக போறாங்க அப்படின்றத ஒரு தீர்மானத்தை உருவாக்க போகுது. பட் இருந்தாலுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு முக்கியமான மேட்சா நாளைக்கு இருக்க போகுது. உலகமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் தான் அதிக அளவு போயிருக்கு. 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா 2 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஐசிசி சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஆதிக்கத்தில் இருக்கு. பட் சாம்பியன்ஸ் ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் ஆதிக்கத்தில் இருக்கு. ஸோ அதனால இந்த டைம் பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு ஒரு நோக்கத்தோட தான் இந்திய அணி வரப்போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இன்று நாளை நடைபெறக்கூடிய போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, யாரையாச்சும் உள்ள கொண்டு வர போறாங்களா, மாற்றங்கள் ஏதாச்சும் இருக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் லைன் அப் கொண்டு போறாரு. மேபி இந்த போட்டியில பிளேயிங் லெவல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பா சான்சஸ் குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி வருண் சக்கரவர்த்தி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பார்த்தோம்னா நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. முன்ன போட்டியில வேணும்னா நல்ல பவுலிங் போட்டு இருக்கலாம். பட் இருந்தாலுமே பேட்டிங்ல அவருக்கு ஒரு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் விக்கெட் விட்டதுனால எந்த அளவுக்கு இந்திய அணியுடைய பிரஷர் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது நேற்றைய போட்டியில் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ அதனால மேபி அக்சர் பட்டேலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவர்கள் உள்ள வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட கூட குல்தீப் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு மாற்று வீரராக நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கள் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ கேப்டன் ரோஹித் சர்மா என்ன டிசிஷன் எடுக்க போறாரு, ஒருவேளை T20 உலக கோப்பையில் எப்படி பிளேயிங் லெவல சேஞ்ச் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போனாங்களோ சோ அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கும் பிளேயிங் லெவல சேஞ்ச் பண்ணாம எடுத்துட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. சோ நல்லா டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதே பிளேயிங் லெவல எடுத்துட்டு போவாங்க. வங்கதேசத்தோட பாத்தீங்கன்னா சேசிங் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழலை ஏற்படுத்தி இருக்கு துபாய் பிச்சு. சோ அதனால கண்டிப்பா இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணா டைரக்டா பேட்டிங் தான் பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா டியூ வரதுனால எல்லாம் சேசிங்க்கு போறாங்க. பட் இப்ப டியூ வரதுக்கான வாய்ப்புகள் குறைவன்றதுனால கண்டிப்பா பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணாவே அழகா சேசிங்ல நல்லா எஃபெக்ட் கொடுத்து நம்ம வெற்றி பெறுவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் லெவல்ல எதிர்பார்க்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட் தான். மேபி ஒரு 2 சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா எப்படி எடுத்து போறாரு, அந்த பிச் கண்டிஷனை பொறுத்து மேபி யாரையாச்சும் உள்ள கொண்டு வராரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்திய அணியில் மாற்றங்கள் ஏதாச்சும் நடைபெற்றால் நன்றாக இருக்குமா, யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும், யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் மறக்க